வாழ்க வளமுடன். இயற்கையை எழுதி பார்க்கும் அன்பு உள்ளங்களுக்கு எனது நன்றி. இன்றைக்கி என்னன்னா, என்னுடைய அனுபவத்தை சொல்கிறேன். நான் சின்ன வயசில் கல்யாணம் ஆகுது முன்னே நிறைய துணி தைச்சி காசு வச்சுட்டுருப்பேன். அப்போ ஒரு அம்மா கேட்பாங்க, எனக்கு காசு வேணும் கொடுக்குறியா அப்படின்னு. நான் இல்லைன்னு சொன்னேன். வச்சுருந்தேன் இல்லைன்னு சொன்னேன். அப்போ புரிதல் இல்லைல்ல. அப்போ அவங்க என்ன சொன்னாங்க, சரி பாத்திரம் கொடுக்குறேன், அதை வச்சு கொடுக்குறியா அப்படின்னாங்க. இல்லைப்பா நான் கொடுக்குறதுக்கு இல்லை அப்படின்னு சொல்லிட்டேன். இல்லைன்னு சொல்ல, கொடுக்குறதுக்கு இல்லைன்னு சொல்லிட்டேன். அப்போது அதனோட அருமை எனக்கு எப்போ தெரிஞ்சுன்னா, அது வழின்றது எனக்கு கல்யாணம் ஆகிட்டு ஏதோ ஒரு காரணத்துக்கோசம் ஒருத்தரை கேட்டேன், காசு கொஞ்சம் கொடுக்குறீங்களா அப்படின்னு சொல்லிட்டு. அவங்க வச்சுங்கிறது தெரிஞ்சால் அவங்க என்ன பண்ணாங்க, இல்லைங்க நான் இப்போ கொடுக்குறது இல்லை, நீங்கள் திருப்பி கொடுப்பீங்களான்னா எனக்கு தெரியாது, நான் கொடுக்கலன்ட்டு சொல்லிட்டாங்க. ஏன்னா என்னோடய நிலைமையை பார்த்து அவங்க அது மாதிரி சொன்னாங்க. நான் அன்றைக்கி அவங்க நிலைமையை பார்த்து நான் நினச்சல, அது இயற்கை எனக்கு எப்படி அனுபவம் கொடுத்துக்குது பாருங்கள். அப்போ தான் நினச்சேன், சரி முன்ன செஞ்சது இப்போ விளைவு தெரியுது அப்படின்னு. அப்போ புரிதல் இல்லை, இப்போ புரிதல் வந்துடுச்சு. அப்புறம் என்ன பண்ணேன், எங்கள் தெருவிலே நிறைய பேர் வட்டி விடுவாங்க. 10 ரூபா வட்டி, பாத்திரத்துக்குலாம் 10 ரூபா வட்டி தானே அப்படின்னு சொல்லிட்டு கொடுப்பாங்க. அப்போ நினச்சி ஒரு அம்மா கேட்டாங்க, ஏம்மா நீ கொடுப்பியா, அவங்ககிட்ட இருக்குதான்னாங்க. சரி கொடுங்கன்னு. நான் வட்டி எதுவுமே நான் சொல்லலை, முதல்ல கொடுங்க அப்படின்னேன். கொடுத்தோடனே காசு கொடுத்துட்டேன். காசு கொடுத்தேன்னு என்னங்க, ஒரு மாதம் பிடிச்சின்னு கொடுப்பாங்க அந்த அம்மா, நீங்கள் அப்படியே கொடுக்குறீங்களேன்னு. சரி பிடிக்கணும், கொஞ்சம் அர்ஜென்ட்டுக்கு தானே கேட்குறேன், சரி எடுத்து போமா அப்படின்னு. சரி எடுத்துன்னு போயிட்டாங்க. ஒரு 2 மாதம் ஆச்சு, 3 மாதம் ஆச்சு. அவங்களே எடுத்துன்னு வந்தாங்க. காசு எடுத்துன்னு வந்து இந்தாம்மா காசுன்னாங்க. அவங்க போட்டது 10 ரூபா வட்டி போட்டு. நான் சொன்னேன், எதுவும் எனக்கு தேவையில்லை, நீங்கள் கொடுப்பீங்கன்னு தான் நான் நம்பி பாத்திரம் வாங்கினே தவிர வேறு ஒன்றும் இல்லை. இந்தாங்க நீங்கள் எடுத்தால் அந்த காசு நீங்கள் அப்படியே எடுத்துன்னு போயிடுங்க. நீங்கள் எவ்வளோ நினச்சி எனக்கு கொடுக்குறீங்களோ கொடுங்க, நான் எதையும் கேட்க மாட்டேன், உங்கள் கஷ்டம் எனக்கு தேவையில்லை அப்படின்னு சொன்னேன். ஏமா அப்படி சொல்கிறேன்னாங்க. இல்லைப்பா இப்போ உன்னை யாருன்னே தெரியாது கொடுத்துட்டு வரலைன்னா எப்படி இருக்கும், அதுக்கு தான் நான் உங்களை நீங்கள் பாத்திரம் கொடுக்கவே வச்சேன்னா அந்த பாத்திரம் கூட நான் வாங்கியிருக்க மாட்டேன் அப்படின்னு. ரொம்ப நல்லா இருந்துமா அப்படின்னாங்க. அப்புறம் அது என்ன பண்ணாங்க, அவங்களும் நினச்சதை நான் உங்களால் முடிஞ்சதோ 10 ரூபாவோ இல்லை 11 ரூபாவோ அப்படி சொல்லு, இல்லை 21, 10 ரூபா இல்லை 21, அது மாதிரி நான் சொல்ல மாட்டேன். அவங்க வட்டி போட்டு பார்த்து அதை பார்த்து என்ன பண்ணாங்க, எல்லோரும் நாங்கள் எனக்கும் கொடுங்க உனக்கும் கொடுங்கனாங்க. ஏங்க நான் ஒருத்தர் தான் கொடுக்க முடியும், எல்லோரும் எனக்கு கொடுக்குறது கொஞ்சம் வசதி இல்லை அப்படின்னா. இருட்டுங்க கொஞ்ச நாள் 10 கொடுங்க, அப்போ வர எங்களுக்கு வட்டி அங்கே கட்ட முடியல, நீங்கள் வட்டி அவ்வளோ வாங்கலைன்னு சொன்னாங்க அப்படின்னாங்க. நான் வட்டினே நான் வாங்கலைங்க, உங்களுக்கு விருப்பத்தை வச்சு தான் நான் வாங்குறேன்னு தவிர வேறு ஒன்றும் இல்லை அப்படின்னு. அது மாதிரி கொஞ்ச நாள் போயிருந்து. எதுக்குன்னா நான் தொண்டு செய்யணுன்றதுக்கு தான். இது நான் பணம் சம்பாதிக்கிற எண்ணம் எனக்கு கிடையாது. இருக்குது ஆண்டவன் கொடுத்துறேன், எனக்கு இது போதும்னு நினைக்கிறவன் நான். அப்புறம் நினச்சேன் இது தொண்டுன்னு நினச்சேன். பார்த்தா நிறைய பேர் வருவேன். எங்கள் வீட்டில் பெரியவங்க சொன்னாங்க, அது மாதிரிலாம் வட்டி கடன் தான் நாளைக்கு போலீஸ் கேஸ் வரும், ஏன்னா ஒரு பாத்திரம்னா உங்கள் மேலே வரும், கட் பண்ணிவிடுன்ட்டாங்க. அதுவும் கரெக்ட் தானே. அப்போ அந்த தொண்டும் என்னால் செய்ய முடியல பாருங்க. சரி சொல்லிட்டு அப்புறம் அவங்க வச்சவங்களாம் மீட்டுட்டாங்க. எதுவுமே நான் காசு வாங்கலை, நீங்கள் எடுத்துன்னு போயிடுங்கன்ட்டேன். எதுக்கு சொல்கிறேன்னா, நான் அப்போ எதுக்கு இப்போ இதை சொல்கிறேன்னா, இப்போ வட்டி கொடுங்க, நான் வேணான்னு சொல்ல, எவ்வளோ வட்டின்னு சொல்லி கொடுங்க. ஏன்னா இந்த காலத்தில் ஏமாத்துறவங்க எத்தனை பேர் இருக்கிறாங்க. ஒரு பொருளை வச்சுன்னு கொடுத்தீங்கன்னா அது இத்தனை மாதத்துக்குள்ளே எடுத்துக்குமா, அப்புறம் வேணாவோட வச்சு வாங்கிக்க அப்படின்னு சொல்லுங்கள். கொடுக்கும்போது காசு, ஏம்மா நீங்கள் எவ்வளோ சொன்னீங்களே இருந்தாம்மா வச்சுங்க அப்படின்னு கொஞ்சம் அவங்க காசு உங்களுக்கு எவ்வளோ தேவையோ எடுத்துன்னு மீதி அவங்ககிட்ட கொடுங்க. அவங்க ஒரு சந்தோஷப்படுவாங்க பாருங்கள், அது ஒரு தனி திருளுங்க. ஏன்னா எனக்கு இப்போ கூட வயலில் பார்த்தா முடியுமா சூப்பர்மா, நீங்கள் அப்படி கொடுத்தீங்க வட்டி வாங்காத உங்களுக்கு நான் எல்லோரும் சொல்லியிருப்பேன், எங்கள் ஊரில் இவங்க தான் இது மாதிரி இருக்கிறாங்க, நியாயமாக இருக்கிறாங்கன்னு சொல்லுவாங்க. அந்த ஒரு பேருக்காவது நீங்கள் செய்யுங்க, வட்டி கொடுங்க, இல்லைன்னு சொல்லலை. அதே மாதிரி நான் வேறு இடத்துல குடும்பம் இருக்கும்போது அவங்க எவ்வளோ அவங்களும் அதே 10 ரூபா வட்டி, ஆனால் கொடுக்கலாம் போய் ஆள் வச்சு 2 தட்டியாவது எடுத்துகிட்டு வருவாங்க, வாங்கி வந்துடுவாங்க. அவங்கள இல்லாத வசதி எதோ வச்சு கொடுத்து எதாவது கொடுத்துருவாங்க. அது மாதிரி வாங்கினவங்க இன்னும் இருக்கிறாங்க. என்ன பண்ணாங்க, இவங்க எப்படி அடித்து வாங்கினாங்களோ அதே மாதிரி உடம்பு முடியாமல் ஹாஸ்பிட்டலேருந்து
பணம் கட்டி ஏற்றினு 25 லட்சம் கட்டிக்கிறாங்க இது வரைக்கும் கணவன் மனைவியுமே. நான் இப்போ போய் பேட்டிக்கிட்டேன், என்னங்க இன்னும் கேட்டேன், ஏங்க இது வேறு அது வேறுங்க, வட்டி வந்தால் தாங்க எங்கள் பசங்களாம் நல்லா இருக்கணும் அப்படின்னு. ஏங்க இன்னும் கூட உங்களுக்கு ஆசை உடலை அப்படின்வேன். நாங்கள் அப்படி தாங்க செய்வோன்றாங்க. ஏன்னா இது தெரிஞ்சு செய்கிற தப்பு தானே. அவ்வளோ அனுபவம் கொடுத்தோம். அதேமாதிரி இன்னொரு வீட்டில் கால் ஊனமாக யார் அடித்தாங்களோ கால் மேலாம் அவங்களுக்கு பேரை வந்து ஊனமாக பிறந்துக்குது. அதே அவங்களோட சம்பந்தத்தை அவங்களும். நான் அதுக்கு தான் சொல்கிறேன், ஏங்க நீ இவ்வளோ அனுபவிச்சு கூட நீ திருந்தலையே அப்படின்னு. இது வேறு இது மாதிரிலாம் பேச வேறு என்ன பேசு, இதை வட்டி பற்றி நீ பேசாதேன்னாங்க. சரி ஓகே என்ன வாழ்க வளமுடன். நீங்களும் வட்டி கொடுக்குறவங்களா இருந்தால் இது எல்லாத்துக்கும் நான் சொல்ல, கொஞ்சம் யோசனை பண்ணி அவங்கள ஒரு சந்தோஷப்படுத்துங்களேன். உங்கள் பேர் எப்படி இது பாருங்கள், பரவாயில்ல இவ்வளோ கம்மியாக கொடுத்தாங்க, அது ஒரு சந்தோஷம். அது அந்த பணம் யார் அவங்களுக்கு வேறு எதுக்காவது யூஸ் ஆகும்ல, அப்போ அதை நினச்சி அவங்க எவ்வளோ சந்தோஷப்படுவாங்க. அதுக்கு தான் சொல்கிறேன், வட்டி அந்த இதுவும் வராது, அதுக்கேற்ற மாதிரி பலனும் நல்லா இருக்கும். வாழ்க வளமுடன்.